கடந்த வருஷனுடைய துக்கம், கடந்த வருஷத்தினுடைய வேதனை, கடந்த வருஷத்தினுடைய பாடுகள், கடந்த வருஷத்தினுடைய பிரச்சனை, கடந்த வருஷத்தில் என்னெல்லாம் இருந்ததோ எல்லாவற்றையும் தூக்கி அப்படி குப்பையில் போட்டுடணும். ஆமேன். என்ன நடந்தாலும் சரி, எனக்கு முன்னாடி அவர் நிற்கிறார், எனக்கு முன்னாடி அவர் இருக்கிறார். இதெல்லாம் குப்பை, அப்படி தூக்கி அப்படி போட்டுரு. தேவையில்லை ஆண்டவரே, இது தேவையில்லை எனக்கு, அது முடிந்து போனது. அதை குறித்து பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. இது நல்லா புரிஞ்சுங்க. இந்த வருஷம் வருஷம் அதையே பேசிக்கிட்டே இருந்து என்ன பிரயோஜனம்? நீ அடுத்த இடத்துக்கு போக முடியாது. அடுத்த இடத்துக்கு நீ போய் அந்த காரியத்தை உன்னால் செய்ய முடியாது. நீ பேசவே கூடாது. நீ எதை பற்றியும் சிந்திக்கவும் கூடாது. உன் காலு இடராதபடிக்கு உன்னை அவர் தாங்கி கொண்டிருக்கிறார், பாதுகாக்கணும். நீ திரும்ப 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 அதை நீ சிந்தித்து கொண்டு இருக்கின்றாய். வேண்டாம். ஆமென். மனுஷர்கள் நமக்கு செஞ்ச தீமைகளை என்ன பண்ணோம்? நினைக்கக்கூடாது. அது ஒரு கசப்பு தண்ணீர் மாதிரி. ஆமென். அது ஒரு கசப்பு தண்ணி மாதிரி. மனுஷன் நமக்கு செய்கிறதுக்கு ஒரு கசப்பு தண்ணீர், சும்மா சின்ன ஒரு கப்பு தான், அதுதான் கசப்பு. ஆனால் ஆண்டவர் நமக்கு செஞ்சது ஏராளம். பிரைஸ் எல்லாம். ஆண்டவர் நமக்கு செய்த ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபை, ஆண்டவர் கொடுத்த காரியங்கள் எல்லாம் அது ஒரு சமுத்திரத்தை போல. மனுஷன் நமக்கு செய்த கசப்பு ஒரு கப்பில் கொடுக்கப்பட்ட கசப்பான தண்ணீர் மாதிரி. இவ்வளோண்டு கப்பு தண்ணி தான் கசப்பு, மனுஷன் செஞ்சது. ஆனால் ஆண்டவர் எனக்கு செய்த நன்மை இருக்கு பார்த்தீங்களா, அது சமுத்திரத்தை போல, சமுத்திரத்தை போல செஞ்சிருக்காரு. இப்போ அப்படிப்பட்ட கடவுளை நாம் நினைக்கணும். எடுத்து வாசிங்க. ஏசாயா 43வது அதிகாரம் 18வது வசனம் என்ன சொல்லுகிறது? முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், மறந்து விடுங்கள். முற்கால நிகழ்ச்சியை பற்றி சிந்திக்காதிருங்கள், சிந்திக்காதிருங்கள். இதோ இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன். Praise the Lord. புது செயலை நான் ஒன்று செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது, இப்பொழுதே அது தோன்றிவிட்டது. நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாத்தீங்களா? நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன், பால் வெளியில் நீரோடைகளை தோன்ற செய்வேன். ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், பழசெல்லாம் வேண்டாம். ஆமென். இந்த இடத்த விட்டு நீ கீழே போகும்பொழுது, உன் வீட்டுக்கு போகும்போது இந்த பழசு இருக்கவே கூடாது. ஆமென். பழசு இருக்கவே கூடாது. நான் ஒரு காரியத்தை எப்பவுமே சொல்லுவேன், உன் கூடவே வாழ்ந்தவங்க இறந்துட்டாங்கனாக்கா அது நமக்கு துக்கம். ஆனால் வந்துட்டு போனவங்களுக்கெல்லாம் செய்தி இல்லையா? ஒரு சில காரியங்கள் துக்கம்தான். அதை நீ எங்கே கொண்டு போய் வைக்கணும் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் வைக்கணும். அதை திரும்ப 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 பேசவே கூடாது. அதுதான் சொல்றாரு, முன்பு நான் நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சியை பற்றி சிந்திக்காதிருங்கள். போன வருஷத்தில் நடந்த பிரச்சனை, அதுக்கு முந்தின வருஷத்தில் சில பேர் அப்படி தான் சொல்லுவோம், முந்தின வருஷம் எப்படி நடந்துச்சு தெரியுமா? அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. ஆமென். பிரைஸ் எல்லாம். போன வருஷம் நடந்த பிரச்சனை இல்லையா, பேசக்கூடாது. அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, என்னை இப்படி ஏமாற்றிட்டாங்க, என் முகத்துக்கு நேராக துப்பிட்டாங்க, எனக்கு பின்னாடி வந்து குத்திட்டாங்க. பிரைஸ் எல்லாம். அதெல்லாம் முடிந்து விட்டது. ஆமென். பிரைஸ் எல்லாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, அடுத்த வசனத்தை வாசிங்க, 19வது வசனம். அதுலயே 19. இதோ இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது, இப்பொழுதே அது தோன்றிவிட்டது. நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன், பால்வெளியில் நீரோடைகளை தோன்ற செய்வேன். ஆமென். பாத்தீங்களா? நீரோடைகளை தோன்ற செய்வேன்.
தோன்ற போதும் சொல்ல, தோன்றிவிட்டது. ஆண்டவர் உனக்கு மட்டுமல்ல, உனக்கு முன்பாக மட்டுமல்ல, தேவ பிள்ளையே, உனக்கு பின்னாகவும் அவர் வந்து கொண்டே இருக்கிறார். உனக்கு முன்னையும் இருக்கிறார், உனக்கு பின்னையும் இருக்கிறார். இதை நான் அனுபவித்து சொல்கிறேன். எத்தனையோ மைல் தூரம் டெய்லி ட்ராவல் பண்ணுறேன். பைக்லேயும் போகிறேன், கார்லேயும் போகிறேன், நிறைய ஊழியங்களுக்கு போகிறேன். எத்தனை விபத்துகள், எத்தனை நிறைய சந்திக்கிறேன் நான். ஆனால் ஆண்டவருடைய அபிஷேகத்துக்கு கீழே நின்று சொல்கிறேன், அவர் பாதுகாப்பு தான், அவருடைய பாதுகாப்பு. அவர் கூடவே வர்றார், அவர் கூடவே வர்றார். அவர் எனக்கு முன்பாகவும் வருகிறார், எனக்கு பின்பாகவும் வருகிறார். ஏசாயா 52:12. நீங்கள் அவசரப்பட்டு வெளியேற போவதில்லை, தப்பி ஓடுவது போல் செல்வதும் இல்லை. ஏனெனில் ஆண்டவர் உங்கள் முன்னே செல்வார், இஸ்ரவேலின் கடவுள் உங்கள் பின்னே பாதுகாப்பாயிருப்பார். ஆமென். இஸ்ரவேலின் கடவுள் எப்படி இருக்கிறாரு? உனக்கு பின்னே பாதுகாப்பாயிருக்கிறார். கடவுள் உனக்கு முன்னேயும் போவார், உனக்கு பின்னையும் ஆண்டவர் காக்கிறவராக வந்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையே, இந்த வருஷத்தினுடைய துவக்கத்திலேயே ஆண்டவர் பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உனக்கு முன்பாக போகிறேன், நான் உனக்கு முன்னாடி போகிறேன், நான் உனக்கு கோணலானவைகளை செம்மையாக்குவேன். அவர் உனக்கு முன்னேயும் பின்னேயும் ஆண்டவர் காக்கிறவராக இருக்கிறார். இந்த துவக்கத்திலே, இந்த வருஷ துவக்கத்திலே ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை இதுதான். என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு முன்னாடி போக போகிறேன். ஆமென். நான் இந்த இடத்துலேருந்து தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு சில பேர் இங்கே பிள்ளைகளுக்காக திருமணத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, திருமண காரியத்துக்காக ஜெபம் பண்ணுறீங்க. இந்த வருஷம் இதே இடத்துல எனக்கு கொண்டு வந்து இன்விடேஷன் கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போய் பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ண போகிறார். விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எதை பற்றியும் கவலைப்படாதே, பயப்படாதே. எதை குறித்தும் நீ பயப்படாதே. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உனக்கு முன்னாடி போக போறார். ஆண்டவர் உனக்கு முன்னாடி போக போறார். ஏன் சொன்னா, அடைக்கப்பட்ட கர்ப்பத்தையும் திறக்க வல்லவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட கர்ப்பத்தையும் திறக்க வல்லவர் அவர். உனக்கு முன்னாடி போனா அற்புதம் தான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் தான் உனக்கு எல்லாவற்றிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். இதுவரைக்கும் மனுஷன் உனக்கு உதவி செய்தான், ஆனால் அவன் இப்போ இல்லை அப்படின்னு நீ நினைக்கலாம். ஐயோ, இவங்க உதவி செஞ்சாங்க, அவங்க உதவி செஞ்சாங்க. ஒருவேளை நீ அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கலாம். எனக்கு ஒரு கஷ்டம் சொன்னால் நான் அவர் வீட்டுக்கு போனால் எனக்கு பணம் கொடுப்பாரு, நான் கஷ்டம் சொன்னால் அவர்கிட்ட போனால் எனக்கு உதவி கிடைக்கும், இங்கே போனால் உதவி கிடைக்கும், அங்கே போனால் உதவி கிடைக்கும். இப்போ அவர் இல்லையே அப்படின்னு நீ நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இனிமேல் ஆண்டவர் நேரடியாக நின்று உனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். கையை தட்டி நேரடியாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இதுதான் கடவுள், இதுதான் கடவுள். நான் ஊழியத்தில் 27 வருஷமாக ஊழியம் செய்கிறேன். ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் பேர் தான் ப்ரேயருக்கு எனக்கு சப்போர்ட் இருந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் யார் சரிங்களா? என் மனைவி தான். என் மனைவி தான் பெரிய சப்போர்ட். அவங்க அந்த பின்னாடி உட்காந்துக்குவாங்க, நான் இங்கே பிரசங்கம் பண்ணுவேன். ஒரு காரியத்துக்கும் முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னாடி வரவே மாட்டாங்க. நான் இதை செய்கிறேன், அதை செய்யணும். அவங்க பாட்டு அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க அங்கேருந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நான் இங்கே பிரசங்கம் பண்ணிகிட்டே இருப்பேன். இங்கே பிள்ளைங்கள்லாம் போயிட்டு அவங்கக்கிட்ட உட்காந்து பேசுவாங்க. நிறைய பெட்டிஷன்ஸ் கூட சொல்லுவாங்க, ஒரு நோட்டில் எழுதிக்குவாங்க. தினமும் 7:30 மணிக்கு அவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு அப்படியே ஆடி 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 அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ, அந்த ஜெபம் இல்லையே எனக்கு, என் ஊழியத்தில் எப்படி இருக்கும்? என்னை தாங்கி ஜெபிக்கிற யாருமே இல்லையே அப்படின்ற நினைப்பு எனக்கு வந்த நேரத்தில்
ஆண்டவர் 102 பிரேயர் வாரியர்ஸ் குடும்பத்தை கொடுத்தாருயா. 102 பிரேயர் வாரியர்ஸ் பிள்ளைங்களை கொடுத்தாரு. என் பிள்ளைகளை கொடுத்தார் ஆண்டவர். இந்த பிள்ளைங்க செபிக்கிற செபம் கடலையும் தாண்டுகிற அளவுக்கு கிருபை. பெரிய டிரான்ஸ்ஃபார்மர். நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா, ஐயோ எனக்கு இவங்க இல்லையே, அவங்க இல்லையே, அவர் இல்லையே நினைக்காத. ஆண்டவரே உனக்கு துணையாக இருப்பார். பிரைஸ் எல்லாம். அவர் தான் உனக்கு துணை, அவர் தான் உனக்கு எல்லாம். அவர் உதவி செய்ய வல்லவர். அப்போ இந்த புது வருஷத்தில் நீங்கள் வந்துட்டீங்க. ஆமென். பிசாசுக்கு தூக்கமே வராது. இன்னைக்கு அவனுக்கு பயங்கர துக்கம். என்னடா இந்த புது வருஷத்தில் இதெல்லாம் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்குது, ஏதோ ஒரு சூழ்நிலையில் போட்டு தள்ளணும்னு நினச்சேன். அவனுக்கு பயங்கர துக்கம், பயங்கர துக்கம் வரும். என்ன, போன வருஷத்துலேயே உன் கதையை முடிக்கணும்னு நான் முடிவு பண்ணினேன். ஆமென். போன வருஷத்துலேயே உன் கதையை நான் முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். எதோ பண்ணிட்டு வந்தான். சுற்றி 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 என்ன பண்ணுறான், இந்த புது வருஷத்துக்குள்ளார உன்னை நுழைய விடாதபடிக்கு அவன் பிளான் போட்டான். பிரைஸ் எல்லாம். கடந்த வருஷம் உன்னையும் சரி, உன் குடும்பத்தையும் சரி, உன் வியாபாரத்தையும் சரி, உன்னுடைய வேலையும் சரி அழிக்கணும்னு அவன் நினைச்சான். உன் ஊழியத்தை அழிக்கணும்னு அவன் நினைச்சான். ஆனால் தேவ பிள்ளையே, இந்த ஊழியத்தில் நிற்கிறேன்னு சொன்னால் அவருடைய கிருபை தான். ஆமென். பிரைஸ் எல்லாம். அதனால தான் சொல்லுவோம், ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனை இன்று நாம் அறியோமே. கர்த்தர் ஒரு நாள் வந்திடுவாரே, அன்றே இதற்கு பலன் தருவாரே. இல்லையா? இன்றே நீ எழுந்திடு. இதுதான் உண்மை. ஊழியம் செய்கிறது பெரிய பாக்கியம். அந்த ஊழியத்தில் நிறைய பிரச்சனைகள், நிறைய போட்டிகள், நிறைய காரியங்கள் நடக்கும். அப்படியே சொல்லுவாங்க, அந்த பிரதரை கூப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. சாதாரண விஷயம் இல்லை. ஆமா, பாருங்க எப்படி இருக்கு. அவருடைய பெரிய தயவு தான், ஆண்டவருடைய கிருபை தான். அந்த கிருபை இல்லைன்னா நிற்க முடியாது, அந்த கிருபை இல்லைன்னா பேச முடியாது, அந்த கிருபை இல்லைன்னா ஓட முடியாது, அந்த கிருபை இல்லைன்னா நடக்க கூட முடியாதுங்க. அவர் கிருபை. ஆண்டவர் சத்துருக்களை எல்லாம் முறியடித்தார், எல்லாத்தையும் முறியடித்தார். காரணம், ஆண்டவர் எனக்கு முன்பாக போகிறார், ஆண்டவர் எனக்கு முன்பாக போகிறார் என்று சொன்னார். அந்த வார்த்தை தான் இன்னைக்கு நிற்க வைக்குது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். பிரைஸ் எல்லாம். கேரித்தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் எண்ணெய் குறைந்திட்டாலும், கர்த்தர் இயேசு நமக்கு உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் சமூகம் உண்டு. கர்த்தர் உண்டு, சொல்லுங்க சொல்லுங்க. வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் சமூகம் உண்டு. உனக்குள்ளே இருக்கின்ற என் நேசர் என்றும் பெரியவரே, நமக்குள்ளே இருக்கின்ற என் நேசர் என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் சமூகம் உண்டு. சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தர் உண்டு. ஓஹோ, ஆமென். உனக்குள்ளே எனக்குள்ளே என் இயேசு என்றும் பெரியவரே.
சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கின்ற என் நேசர் என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாத, நல்ல கையை தட்டி, ஆண்டவர் இந்த சத்துருக்களை எல்லாம் முறியடித்தார். எனக்கு முன்னாடி அவர் போகிறார். ஏன்னு சொன்னா வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் சொன்னார், நான் தான் உனக்கு முன்னாடி போறேன், நான் தான் உனக்கு முன்னாடி போறேன். கோணலானவைகளை அவர் தான் செம்மையாக்குறாரு இல்லையா? அவர் தான் எனக்கு முன்னாடி இருக்கிறாரு. ஆண்டவர் எல்லா வல்லமையும் அழிக்கிறவர், எல்லா வல்லமையும் அழிக்கிறார். தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவன் ராஜாவாகவே மாறிட்டான். காரணம் என்னன்னா, சத்துருக்களால் அவனை ஒண்ணுமே பண்ண முடியல, அவனை ஒண்ணுமே பண்ண முடியல. குழம்பிட்டாங்க, குழம்பி போயிட்டாங்க. ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவையா திடீர்னு ராஜாவா, திடீர்னு ராஜாவா, குழம்பிட்டாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவன். வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 17வது வசனம். தாவீது இஸ்ரவேலின் அரசராக திருப்பொழிவு செய்யப்பட்டார் என்று கேட்டதும் பெலிஸ்தியர் எல்லாரும் தாவீதை பிடிப்பதற்கு புறப்பட்டு சென்றனர். தாவீது அதை கேள்வியுற்று கோட்டைக்குள் புகுந்து கொண்டார். ஆமென். தாவீது கேள்விப்பட்ட உடனே என்ன பண்ணிட்டான்? அந்த கோட்டைக்குள்ளாக புகுந்து கொண்டான். உன்னை இந்த புது வருஷத்துல நீ வந்துட்டேன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே பிசாசு என்ன பண்ணுவான்? உன்னை தேடும்படி பின்னாடியே வருவான். ஆமென், பிரைஸ் தி லார்ட். உன்னை தேடும்படி பின்னாடியே வருவான். அவன் வேலை என்ன? யாரை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான், கண்ணி வைக்கிறான். யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, ஆனா நீ என்ன சொல்வ? என்ன சொல்வ? ஆண்டவர் நாமம் பலத்த துருகம், ஆண்டவர் நாமம் பலத்த துருகம். அதற்குள்ளாக ஓடி போய் நீ எப்படி இருப்ப? சுகமாயிருப்ப. அப்ப அவன் தேடிட்டு வருவான், உன்னை தேடி தேடி வருவான். ஆனா நீ யாருக்குள்ள இருக்கிற? ஆண்டவருக்குள்ளார. அங்க ஒரு சுகம் இருக்கும். ஆண்டவர் நாமத்துல போய் நீ மறைந்து கொள்வ. அவருடைய பெயர்ல நீ என்ன பண்ணுவ? மறைந்து கொள்ள வேண்டியது. தாவீது அதை கேட்டவுடன் கோட்டைக்குள் புகுந்து கொண்டார். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவ பிள்ளை, அன்னைக்கு நடந்தது என்ன தெரியுமா? உன் அபிஷேகம், உன் மேல இருக்கிற அபிஷேகம். சத்துரு வரட்டும், நான் அவனை முறியடிக்கிறேன். இந்த வருஷம் நல்லா புரிஞ்சுக்கங்க, அபிஷேக வருஷம். ஆவியில நீ எப்பவுமே நிறைஞ்சிருக்கணும். பிரைஸ் தி லார்ட். எப்பவுமே பரிசுத்த ஆவியில நிறைஞ்சிருந்தா தான் பிசாசு முறியடிக்க முடியும், அவர் உனக்கு முன்னாடி வர முடியும். ஆமென். நீ இந்த இடத்த விட்டு போகும்போது 2025 உன்னை பின்னாடி எல்லாம் வந்துடுச்சுன்னு சொன்ன பற்றிய பிரச்சனைகள் எல்லாம் நசுக்கி கீழே போட்டு மிதிச்சுட்டு தான் நீ போகணும். ஆமென். 2 சாமுவேல் 5:24. முசுக்கொட்டை மரங்களுக்கு மேல் அணிவகுப்பு பேரொளி ஒலிக்கும் போது நீ தயாராக இருக்க வேண்டும். ஏனெனில் அப்போது ஆண்டவர் பெலிஸ்தியர் படையை தாக்குவதற்காக உனக்கு முன்பாக செல்கிறார் என்று ஆண்டவர் கூறினார். ஆமென். பாத்தீங்களா? ஆண்டவர் கூறினார். முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா? ஆண்டவர் உனக்கு முன்பாக போவதற்கு முதல் காரியம் உன் சத்துருவை அழிக்க. பிரைஸ் தி லார்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். ஆண்டவர் உனக்கு முன்னாடி போகிறதுக்கு உன் சத்துருக்களை அழிப்பதற்காக, உன் சத்துருக்களை அழிக்க உன்னை போக சொன்ன ஆண்டவர் அதற்கு முன்பாகவே அவர் போய் விடுகிறார். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு முன்னாடியே. அப்ப இந்த இடத்தை விட்டு நீ போவதற்கு முன்பாக ஆண்டவர் உனக்கு முன்பாக போய் எல்லா சத்துருக்களையும் அவர் அழிக்க போகிறார், முறியடிக்க போகிறார். ஏன்னு சொன்னா ஆண்டவர் உனக்கு முன்னாடி போயிருப்பாரு.
அவர் முன்னாடி, உனக்கு முன்னாடி போய் எல்லாத்தையும் அவர் தகர்த்தெறிகிறவராக இருக்கிறார். இந்த வருஷம் அது நடக்கும். உன் சத்துருக்களை முறியடிக்க ஆண்டவர் உனக்கு முன்பாக போகிறார். அவர் முன்னாடி போனா எல்லா வல்லமைகளையும் தலைதெறிக்க ஓடும். ஆமென். பிரைஸ் எல்லாம். அக்கினி முன்னாடி போய்கிட்டே இருக்கும். வாசிங்க திருப்பாடல் 97:3. நெருப்பு அவர் முன் செல்கின்றது, நெருப்பு அவர் முன் செல்லுகின்றது, சுற்றிலும் உள்ள அவர் தம் எதிரிகளை சுட்டெரிக்கின்றது. சுற்றிலும் உள்ள அவர் தம் எதிரிகளை சுட்டெரிக்கின்றது. தேவ பிள்ளையே, ஆண்டவர் உனக்கு முன்பாக போகிறார் என்று சொன்னால், அக்கினிமயமானவர் உனக்கு முன்னாடி போகிறாரு, அது எல்லாவற்றையும் சுட்டெரிக்கும், எல்லா தீமையும் சுட்டெரிக்கும். எனக்கு முன்னாடி ஆண்டவர் போகிறார். அவர் எனக்கு முன்னாடி போனார்னா தீமைகளை அழிப்பார். அவர் எனக்கு முன்னாடி போனால் சத்துருக்கள் கீழே விழுந்து போகும். அந்த அக்கினி முன்னாடி போச்சுன்னா எல்லா வல்லமைகளும் சிதறுண்டு போகும். இதை நீங்கள் நினைவில் கொள்ளணும். உங்களுக்கு முன்னாடி ஒரு வல்லமை போய்கிட்டே இருக்கும். நீ எதை பற்றியும் கவலையே படக்கூடாது. நெகட்டிவ் வைப்ரேஷன் என்ன பண்ணும்? நம்மளை பார்த்தாக்கா கோபப்படும், நம்மளை பார்த்தா எரிச்சல் வரும், நம்மளை பார்த்தா முறுமுறுக்கும். அப்போ யார் இருக்கிறது உள்ளர? அவன் இருக்கிறான். அப்போ நான் எதை குறிச்சும் கவலை. திரும்பி நம்ம கவுண்டரே கொடுக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஆட்களுக்கு இனி நீங்கள் கவுண்டரே கொடுக்காதீங்க. ஆமென். பிரைஸ் எல்லாம். உங்கள் சமாதானத்தை யார் வேந்தாலும் கெடுக்கலாம். உன் பிள்ளையே கெடுக்கும், உன் நிம்மதியை உன் பிள்ளை கெடுக்கும். உங்கள் சமாதானத்தை சூப்பராக ட்ரிகர் பண்ணி விட்டு போயினே இருக்கும். நம்ம பக்காவாக அனலைஸ் பண்ணிட்டோன்னு வச்சுங்க. 20 ஸ்தோத்திரம். ஒரு டாக் வளர்க்குறோன்னாக்கா அது ஓடி வந்து நம்ம மேலே அன்புக்கு வருதான், சில நேரத்தில் அது உரும்புதான், அது கோபத்தில் வருதான்னு அது கடிக்கும் போதே தெரிஞ்சிடும், அது பைட் பண்ணும்போதே தெரிஞ்சிடும். பார்த்தீங்களா, அன்பாக கடிக்கிறது வேறு, கோபமாக கடிக்கிறது. அது கோபமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அழுத்தி காட்டும், நான் கோபமாக இருக்கிறேன். அந்த ப்ரெஸ்ஸிங்கே தெரிஞ்சிடும் நான் கோபமாக இருக்கிறேன்ட்டு. புரியுதுங்களா? புரிஞ்சா சோத்திரம். ஆமென். இப்போ இந்த வருஷம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வரும். உனக்கு முன்பாக ஒரு வல்லமை புறப்பட்டு போய்கொண்டே இருக்கும். ஆண்டவருடைய அக்கினி புறப்பட்டு போய்கிட்டே இருக்கும். நீ அது போகிறத உணரலாம், அனுபவிக்கலாம். அதை நீ உணரலாம், அனுபவிக்கலாம். எப்படின்னு சொன்னா, உனக்கு ஆவியின் கண்கள் இருந்தால் இதை நீ அனுபவிக்கலாம். பிரைஸ் எல்லாம். அதை நீ தரிசிக்கலாம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, ஏசாயா 45:2. நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன், செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை தகர்ப்பேன். நல்ல பாத்துங்க, இரும்பு தாழ்பால்களை தகர்ப்பேன். நான் உனக்கு முன்பாக போய் எல்லா கோணலானவைகளை செம்மையாக்குவேன். ஆண்டவர் உனக்கு முன்னாடி போனார். 2வது பாயிண்ட், ஆண்டவர் உனக்கு முன்னாடி போனார்னாக்கா கோணலானவைகளை அவர் செம்மையாக்குவார். இது யாருக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இந்த வார்த்தையை அப்படி பிடிச்சிக்கணும். எப்படி பிடிச்சிக்கணும்? டைட்டாக பிடிச்சிக்கணும். டைட்டாக பிடிச்சிக்கணும். என்ன வார்த்தை? கோணலானவைகளை செம்மைப்படுத்துவேன், கோணலானவைகளை செம்மைப்படுத்துவேன். இந்த வார்த்தை யாருக்கு? அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, ஊழியம் செய்கிறவங்களுக்கு. இந்த ஊழியம் செய்கிறவங்களுடைய காரியம் எல்லாம் இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமென். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. நல்லா இருக்கும். நல்லா அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்குங்க எல்லாருமே. உங்கள் ப்ரேயர் லைஃப் நல்லாயிருக்கும். இதுக்கு இன்னைக்கு போன வருஷம் வரைக்கும் நீங்கள் பேசி இந்த அந்நிய பாஷை இருக்காது. இந்த புதிய வருஷத்தில் உங்கள் பாஷைகளை ஆண்டவர் மாற்றுவார். உங்கள் தரிசனங்களை ஆண்டவர் விரிவாக்கி தருவார். உன் எல்லைகளை பெரிதாக்கி தருவார், ஆவிக்குரிய எல்லைகளை. இதெல்லாம் தெய்வம் செய்கிற காரியம். அதனால் இந்த வருடம் அபிஷேகத்தின் வருஷம். அல்லேலூயா. நல்லா போட்டிங்க, அபிஷேகத்தின் வருஷம். என்னென்னமோ வருஷம் சொல்லியிருப்பாங்க. சொன்னாங்களா? சிரிக்கிறத பாரு.
என்னென்னமோ வருஷம் சொன்னாங்க இல்லையா, வருஷம் தொடங்கணும் ஒன்று, இந்த வருஷம் அந்த வருஷம்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆவியானவர் சொல்றார், இது அபிஷேகத்தின் வருஷம். ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் உன் வீடு எப்படி இருக்கணும்? அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கணும். உன் வீடு பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கணும். உன் பிள்ளைங்க பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கணும்.